கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. Got the man with the plan right here. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பர்த்டே வீடியோ எடிட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேப்கட் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் டர்போ VPN நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இமேஜஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? இந்த ஃபார்மேட் உள்ள வந்து போனதுக்கு அப்புறமா இந்த 5:8ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நான் வந்து இந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 ஃபிங்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஃபுல்லாக நான் வந்து ஜூம் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஒரு 16 ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் இது மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து ஜூம் பண்ணிட்டு ஒரு எண்டுக்கு நீங்கள் வாங்க. எண்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து கேப்கட்னு ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமா நீங்கள் அகைன் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ரைட் சைடு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட்ஸ் நான் 1.0 செகண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து இது வந்து கரெக்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் அனிமேஷன் காட்டும். இந்த அனிமேஷன் உள்ளே போனதுக்கப்புறமா காம்போன்னு இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க ரைட் ஹேண்ட் சைடு. வந்ததுக்கு அப்புறமா பவுன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பவுன்ஸ் 1 பவுன்ஸ் 2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற 4 எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டுக்கு வந்து பவுன்ஸ் 1, செகண்ட் போட்டுக்கு பவுன்ஸ் 2, மற்ற பக்கத்தில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து அடுத்த போட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டலம் 1 பெண்டலம் 2 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ஃபோட்டோஸ்க்கு வந்து பெண்டலம் 1 பெண்டலம் 2 கொடுத்துட்டேன். அடுத்த இருக்கிற ஃபோட்டோக்கு வந்து ஸ்பின் ஃபால்னு இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் 1 அகைன் நம்ம ஃபஸ்ட் வந்து கொடுத்துடலாம். அந்த லாஸ்ட் ஃபோட்டோக்கு மட்டும் நான் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சவுண்ட்ஸில் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட எண்ட்லையும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் நீங்கள் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு இருக்கா, ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளே போனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்னு இருக்கும். இந்த ட்ரெண்டிங் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிடுங்க. இது வந்து எது வரைக்கும் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 ரோ இருக்கும் இல்லையா, அந்த 3 ரோ வந்து நீங்கள் மேலே வந்துடுங்க. ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறமா ஒயிட் ஃப்ளாஷ் அண்ட் தென் பிளாக் ஃப்ளாஷ்னு இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஒயிட் ஃப்ளாஷ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம செலக்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அகைன் வந்து பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் எஃபெக்டில் போயிட்டு நம்ம பிளாக் ஃப்ளாஷ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இது வந்து ஆட் ஆனதுக்கப்புறமா அகைன் வந்து இதே ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த ஸ்டேட்டஸ்க்காக நான் வந்து என்ன அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக கூட உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த அனிமேஷன் தான் கொடுக்கணும்ல, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி தான் ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேலரிக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் நான் வந்து 720p வந்து கொடுத்துக்கிறேன். ஃப்ரேம் ரேட் வந்து 30 இருக்கட்டும். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்போர்ட்டிங்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் காமிக்கும். உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.